ஒற்ற எண்ணமுடைய கட்சிகள் வந்து ஒன்றிணையணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வெல்கம் பண்ணுறாரு. அதில் டிவிகேவும் அடங்கும், என்டிகேவும் அடங்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அவங்க தரப்புல இருந்து அதற்கான சரியான பதில் இங்கே வரல. ஆனால் இவங்க வந்தாதான் ஜெயிக்க முடியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் ஓப்பனாக அவங்க 2 பேரையும் வந்து வரவேற்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? 2019, 2021, 2024 3 தொடர் தேர்தல்களில் திமுக கூட்டணி அதிரி புதிரியான வெற்றி பெற்று தொடர் தேர்தல். எதுக்கு கமல்ஹாசன் தேவைப்பட்டு? அவங்க அவ்வளோ பலவீனப்பட்டு கிடக்கிறாங்களா? கமல்ஹாசன் 18% இருக்கா, 25% இருக்கா ஓட்டு? சொல்லுங்க. சும்மா ஒரு 5, இவங்க 8, 10, 20 சிங்கிள் டிஜிட், லெஸ் தென் 5, 2, 1. சரிங்களா? அவர் ஏன் தேவைப்பட்டார்? அவருக்கு எதுக்கு ராஜ்யசபா 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் சமம். அவருக்கு எதுக்கு 6 சட்டமன்ற உறுப்பினர்? கமல்ஹாசனுக்கு கூப்பிடாம போயிட்டாரா? திமுக எம்பி உட்கார்ந்துட்டு இருக்காரு, அப்புறம் நீங்க கூப்பிடாம போயிட்டாரா? அவரு அவங்க பேசாமலே திடீர் ரகசியமா அறிவாலயம் பக்கம் போயிட்டு இருந்தாரு, வாங்க ராஜ்யசபா வாங்கிக்கன்னு சொல்லிட்டாங்களா? வாட் இஸ் திஸ்? 3 துறைகளில் ஜெயிச்ச கூட்டணிக்கு எதுக்கு கமல்ஹாசன்? தேமுதிக இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே போவாங்களா டிஎம்கே போவாங்களா? ஒரு குழப்பமா இருக்கா இல்லையா? அப்ப தேமுதிக எப்படி அகாமடேட் பண்ணுவீங்க? பாமக ஒரு பக்கம் வந்து டிஎம்கே பக்கம் போயிடலான்னு பேசுறாங்களா இல்லையா? ஊடகங்கள் இருக்குதா இல்லையா? எப்படி பாமக சேர்ப்பீங்க? அங்க எவ்வளவு சீட் வச்சிருக்கீங்க? போன முறை வச்சதே 150 மேல உங்கள்ட்ட கிடையாது, பூரா பிரிச்சு கொடுத்தாச்சு. இப்ப நீங்க எவ்வளவு இவங்க ஆளுக்கு ஒரு 5 6 மட்டும் கொடுத்து எங்க சேர்ப்பீங்க? அப்ப இவ்வளவு வெற்றி பெற்ற கூட்டணிக்கு கூட 10 கட்சி தேவை. வெற்றி பெற விரும்புகிற கூட்டணிக்கு வந்து கட்சி உங்களுக்கு அவ்வளவு பலவீனப்பட்டுக்கிட்டா ஏடிஎம்கே. எதுக்கு விஜயை கூப்பிட்டாரு? எதுக்கு சீமானை கூப்பிட்டாரு? ஏன் தனியா போய் உட்கார்ந்துருக்கணுமோ?